மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, காலமே தேவனை தேடி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் இந்த காலை பொழுதில் உங்களுக்கு தெரிவிப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள் இனிய நாளாக, இந்த நாள் நன்மையின் நாளாக, இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக உங்களுக்கு மலர்வதாக. இந்த நாளில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவனாய் கர்த்தர் நன்மையினாலும் கிருபையினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நிரப்புவார். இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாடுகிற தேவ பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை உங்களுக்குள் கடந்து வரும், உங்கள் மேல் கடந்து வரும், உங்கள் குடும்பத்தில் கடந்து வரும். உங்கள் பிள்ளைகளுக்குள் உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை கடந்து வரும். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு தேவ ஜனமே, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய வார்த்தை நமக்குள் கடந்து வரும்படிக்கு இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி அவருடைய வார்த்தைக்காய் காத்திருப்போமா? என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிக்கலாம். தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த காலை பொழுதிற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த அந்த பண்டிகையில் தேவ பிள்ளைகள் அத்தனைவரை ஆசீர்வதியும். யாரெல்லாம் காலமே தேவனை தேடி நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ, கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அத்தனைவருடைய வாழ்க்கையிலும் உயிர்த்தெழுந்த வல்லமை அப்பா உண்டாகும்படியா ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, கிருபை நிமித்தம் சத்தியத்தின் நிமித்தம் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் பண்டிகை நல்வாழ்த்துக்களை மீண்டும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நம்முடைய தேவன் ஒரு காரியத்தை சொல்லி அதை நிறைவேற்றுகிற தேவன். மனுஷன் சொன்னால் நடக்குமானா நடக்காது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொன்னால் நடக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னால் நடக்கும். பாருங்கள், இயேசு மரித்த பின்பு அவருடைய சரத்திற்கு நர்மல தைலங்களை ஊற்றுவதற்காக ஸ்திரீகள் கல்லறைக்கு வருகிறார்கள். கல்லறை புரட்டப்பட்டு கிடக்கிறதை பார்க்கிறார்கள். கல்லறையினுடைய கல்கள் தள்ளப்பட்டு கிடக்கிறதை பார்க்கிறார்கள். அப்பொழுதுதான் தேவ தூதர்கள் அந்த இடத்திலே தோன்றி அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். வாஸ்து பாருங்க, மத்தேயு 28வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை, அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். எங்கே சொல்லியிருக்கிறார்? லூக்கா 24வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் சீசர்களை பார்த்து, கலிலேயாவில் இருக்கும் பொழுது நான் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவேன். அவர்கள் என்னை அடித்து சித்திரவதைப்படுத்தி என் இரத்தத்தை சிந்த பண்ணி என்னை சிலுவையில் அறைவார்கள். மரிப்பேன், ஆனாலும் 3வது நாள் உயிரோடு எழும்புவேன். இதை சீசர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இப்போ அந்த தேவதூதர்கள் அதை நினைவு கூறும்படி சொன்னார். இப்போ நினைவு கூறுறாங்க. ஆண்டவர் சொன்னார்ல, உயிரோடு எழும்புவேன்னு சொன்னார்ல, அதை நினைவு கூறுகிறார்கள். என் அன்பு தேவச்சனமே, இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு கல்லறை மட்டும்தான் திறந்திருக்குது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை. சொன்னபடியே அவர் உயிரோடு எழும்பினார். ஒரு பக்தர் இவ்வாறாய் பாடுகிறார், கல்லறை அவரை கட்டி காக்க முடியவில்லை,
அவர் சொன்னபடியே உயிரோடு எழும்பினார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. சொன்னபடியே உயிரோடு எழும்பினார். என் அன்பு தெய்வச்சனமே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது தான் இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிற அதிசயமான காரியம். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பும் அதிசயம். ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி பிறந்தார். அவருடைய உயிர்த்தெழுதலும் அதிசயம். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தா, மத்தேயு 28வது அதிகாரம் 11லிருந்து 13 வரைக்கும் வாசித்து பார்த்தா, சில சேவர்கள் போய் இதை பிரதான ஆசாரியர்களிடத்தில் போய் சொல்கிறாங்க, இயேசு உயிரோடு எழும்பிட்டார், அவர் மரித்தொழுந்து உயிர் தெழுந்து விட்டா, அதை நாங்கள் பார்த்தோம். இப்போ அவர்கள் கொஞ்சம் பணத்தை கொடுத்து இவங்க வாயை அடைச்சி, நான் பணம் தருகிறேன், நீ போய் இப்படி சொல். இரவோடு இரவா அவருடைய சீசர்கள் வந்து எங்களை அடித்து போட்டுவிட்டு அவர்களுடைய சரத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சிம்பிள். இயேசுவை பிடிச்ச உடனேயே சீசர்கள் பயந்து போயிட்டாங்க. வருவாங்களோன்னு காவலுக்கு வேற போட்டு வச்சுருக்காங்க. இப்போ சீசர்களுக்கு ஒரு பயம், இயேசு கிறிஸ்துவையே அடித்து கொண்டுட்டாங்க, நம்மளை ஏமாத்துறோம், கல்லறை பக்கம் வந்திருப்பாங்களா? இல்லை. இது கூட தெரியாத சில யூதர்கள் இன்னும் இயேசு மரித்தார், ஆனால் அவருடைய சீசர்கள் அவரை களவாய் திருடிவிட்டு சென்று விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது. உயிர் தெழுந்தார். நல்ல கவனிங்க, எப்போ நம்ம லைஃப்பில் ரட்சிப்பு வரும் அப்படின்னா இதுதான் கீவேர்டு. ரோமர் 10:9, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தொழுந்து உயிரோடு எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசத்தால் ரட்சிக்கப்படுவார். ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும். இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிர் தெழுந்து விட்டார், சொன்னபடியே இயேசு உயிர் தெழுந்து விட்டார் என்று யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அத்தனைவருடைய வாழ்க்கையிலையும் ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சில யூதர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறாங்க. ஆனால் சில யூதர்கள் இன்னும் அதை விசுவாசிக்கலை. இன்றைக்கி நீங்கள் விசுவாசத்தா ரட்சிக்கப்படுவீங்க, நீங்கள் விசுவாசத்தா ஆசீர்வதிக்கப்படுவீங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, காலமே தேவனை தேடி நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி. இன்றைக்கும் இந்த ஈஸ்டர் பண்டிகை அன்று காலமே தேவனை தேடி நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மைகளும் கிருபைகளும் செல்வமும் செழிப்பும் உண்டாகட்டும். விசேஷமாக சாத்தானை ஜெயித்து உயிரோடு எழும்பின கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வரட்டும். இன்றைக்கு இவர்கள் ஒவ்வொருவருக்கும் யாராவது ஒருவருக்கு சொல்ல வேண்டும், இயேசு உனக்காக மரித்தார், உன் பாவத்திற்காக மரித்தார், ஆனால் 3வது நாள் உயிரோடு எழும்பினார் என்று சொல்லி நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த நாள் இனிய நாளாக, இந்த நாள் நன்மையின் நாளாக, இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக இவர்களுக்கு மலரட்டும். இந்த நாளில் இவர்கள் கையடிக்கிற எல்லாவற்றிலும் பாக்கிய நன்மை உண்டாகட்டும். இந்த நாளில் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் நடக்கட்டும். இந்த நாளிலே தடைகள் மாறட்டும். இந்த நாளிலே கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடும். இந்த நாளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் நாளாக இயேசுவின் நாமத்தில் உண்டாகும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாள், இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாள், இந்த நாள் நன்மை நாளாய் உங்களுக்கு உண்டாயிருக்கும். இந்த நாளில் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.